अस्मद्गुरु परमगुरु निधिवरपूर्णो शयामुनं रामं पद्माक्षणादषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि கண்களால் காண வருங்கொலென்னாசையால் மண் கொண்ட வாமனன் ஏற மகிழ்ந்து செல் மண் கொண்ட புள்ளின் சிறவொலி பாவித்து தின்கொள்ளவோர்க்கும் கிடந்தென் செவிகளே. கண்களால் காண வேணும், கைகளால் தொழுது கண்களால் காண வேணும் அப்படின்னு சொன்னேன். இப்படி இருக்கிறதுக்கு கண்ணால் என்ன காணணும், அவ்வளோ ஆசை என்ன அப்படின்னா, அவனுடைய புகழ் அப்படி இருக்குது. அந்த புகழை நாம் தெரிஞ்சுட்டா கூட இன்னொருத்தர் சொல்லி கேட்கறது அது ஆனந்தம். செவிக்கு சொல்லி கேட்கறது தான் ஆனந்தம். அதனால் இந்த செவியாகப்பட்டது கண்களுடைய வியாபாரமான பார்க்கறதையும் கேட்கறதையும் நம்ம பண்ணணும் அப்படின்னு இங்கே ஆசைப்படுறது அப்படின்னு சொல்கிறார். அதை போல் நாம் என்ன பண்ணணும், உத்தர கிருத்தியத்தில் நாம் எம்பெருமானுடைய புகழை கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு. அதை என்ன சொல்கிறார் தாத்பரிய ரத்னாவளியில் இந்த பாசுரத்துக்கு, ஸ்ருதிஹித சகிதைஹி ஸ்ருதிஹித சகிதைஹி. ஸ்ருதின்னா காதால் கேட்கறது, அந்த கேட்கணுன்றதுக்கு சஹிதைஹி ஹிதமாக, அதாவது காதால் கேட்கறதுன்னா நல்ல சப்தங்கள். இப்போது லௌகீகத்தில் கூட மெலோடியஸாக இருக்குது, அதுவாக இருக்குது, இதுவாக இருக்குது, அந்த மாதிரி கேட்பா. ஆனால் சில பேர்லாம் என்ன பண்ணுவோன்னா, ரொம்ப ராட்சசமாக இருக்கக்கூடிய ஓசிபிசா மாதிரி ட்ரம்ஸ்லாம் போட்டு தட்டி ஊரே அதிர்ற மாதிரி இருக்கிறத கேட்பா. அதனால்தான் ஸ்ருதி சஹிதைஹி, ஸ்ருதி ஹித சஹிதைஹி, அதாவது ஹிதமானதோட கூடியதாக இருக்கணும். சோத்திரங்களுக்கு கேட்கணும், அதுவும் ஹிதமாக இருக்கணும். ஸ்ருதி ஹித சஹிதைஹி, ஹிதமானதோட கூட இருக்கிறதாக சொற்களை கேட்கணும். இதமானது எப்படி எது இருக்கும், ஒரு சாதாரணமாட்டவனே, அதாவது ஒருத்தரை வெய்யறது காது கொடுத்து கேட்கறதுக்கு நல்லா இருக்காது. நல்ல வாழ்க்கை ஒருத்தர் விஷால்னா அவனை பற்றி ஐயோ இவன் என்னத்துக்கு என்ன மாதிரி சொல்கிறான், சரி இவனையும் தள்ள முடியாதுன்னு கஷ்டப்பட்டு கேட்டுருப்பான். சில பேர் சொல்ல வந்தாள்னா இவன் புகழ்வான், அந்த புகழத்தையும் இவா நன்னா கேட்க மாட்டான். காரணம் என்னென்னா, இல்லாத பெருமையெல்லாம் அவனுக்கு ஏற்றி ஏற்றி சொன்னான்னா என்னமோ சொல்கிறான், அவனுக்கு ஒரு நல்ல குணமும் இல்லை, ஆனால் அப்படிப்பட்டவனாக வர்ணிக்கிறான், என்னமோ இவனை விட முடியாது, அதனால் கேட்டுருக்கோம் அப்படின்னு நினைப்பான். இன்னொன்று என்ன ஆச்சரியமாக சொல்கிறான் பார்த்தியா, அவனுடைய பெருமையை கேட்கறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு கேட்பான். அதுபோல் யாரை கெட்டவனை பற்றி சொன்னாலும் நல்லா இருக்காது, இல்லாதவனை பற்றி சொன்னாலும் நல்லா இருக்காது. கெட்டவனை தூஷித்தாலும் நான் கேட்க முடியாது, ஈத்தமாக இருக்காது நம்ம காதுக்கு. இல்லாத புகழை சொன்னாலும் நம்ம காதுக்கு ஈத்தமாக இருக்காது. இருக்கிற புகழை சொன்னால் அது கேட்கணும் அப்படின்னு இதத்தோடு இருக்கிறத கேட்கணும்னு நினைப்போம். அப்போ யார் அது, அந்த பெருமாளுடைய இதுதான். அதனால் பெருமாள் புகழ் தான் உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய 1 லிட்டர் 1 லிட்டர் பெருமாளுக்கு என்னுடைய புகழ் தான், அவன் தான் உயர்ந்தவன். அந்த உயர்ந்த இதை கேட்கறது தான் இதுவாக இருக்கும். அதனால்
ஸ்ருதிஹித சகிதைஹி அப்படின்னு அப்படின்னு சொல்கிறப்படுறது. அந்த பாசுரத்தில் அந்த மாதிரி பாசுரார்த்தத்தை அந்த இடத்துல அந்த மாதிரி சாய்க்கிறார். ஸ்ருதிஹித சகிதைஹி चित्ताकृष्टिप्रवीणैः अभिलपनसुखैः स्पर्शवाञ्छान्दुहानैः आतन्वानैः धृदृक्षां श्रुतिहितसहितैः आत्मनित्यादरार्हैः विश्लेषाक्रोशकृद्भिः स्मरतरतिकरैः दत्तसायुज्यसङ्गैः कुर्वाणैर्बाललौल्यं मिलितगुणगणैः नित्यदृश्याङ्गमाः அப்படின்ற இந்த ஸ்லோகத்தினால் இது பண்ணுறேன். இதில் கண்களால் காண வருங்கோலின் ஆசையால் மண் கொண்ட வாமனன் ஏற மகிழ்ந்து செல் பண் கொண்ட புள்ளின் சிறகொலி பாவித்து திண்கொள்ள ஓர்க்கும் கிடந்தன் செவிகளே அப்படின்னு. அதனால் கண்களால் காண வருங்குள் எம்பெருமான் நம்ம கண்ணால் காண வருவான் அப்படின்ற ஆசையினாலே அவன் எப்படி வருவான்? ஆசிரிதாள் இருக்கிற இடத்துக்கு தானே வருவான். கீழே சொல்லி தான் வரத்தை வேகமாக வரத்துக்காக புள்ளேறி அதே மாதிரி துவஜபட்டமாகவும் வச்சுட்டு வரான். அது தெரியறதுக்காக அந்த பிள்ளையே துவஜமாகவும் வச்சுட்டு வரான்னு கீழே சொல்லிட்டு, அதுபோல் எம்பெருமான் ஆசிரிதாள் ஆசைப்பட்ட போது ஆசிரிதாள் இருந்த இடத்துலையே வந்து சேவை சாதிப்பான் அப்படின்றத, அதாவது ஆசிரித்தரை அபேட்சித்தத்தை செய்து முடிப்பவன் அப்படின்றது இந்த இடத்துல அதுக்கு காண்பிக்கப்படுறது. கண்களால் காண வருங்கள் அப்படின்றதுனால ஆசிரித்தால் ஆசைப்பட்டதை அவன் பண்ணி வைக்கக்கூடிய குணாளன் அப்படின்றது. இன்னொரு வழியாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், இந்த தசையில் அவன் வரமாட்டான். இப்போ பெரியாழ்வாருக்கு பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்னன்னு இது பண்ணச்சே வானில் மால் கருடவான்னா தோணினான். அந்த மாதிரி சில பிரகிருதிகளுக்கு இந்த பூலோகத்திலேயே லீலா விபூத்திலேயே அந்த மாதிரி சேவை சாய்க்கலாம். யானைக்கு பண்ணால், இது பெரியாழ்வாருக்கு பண்ணான். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் சர்வாத்மனா எல்லாருக்கும் இருக்காது. ஆனால் நம்முடைய ஆசையாகப்பட்டது இவனை எப்படியானா பார்க்கணும் அப்படின்னு. அதாவது கீழே வந்து காணணும்னு ஆசைப்பட்டதோ இல்லை, அந்த காணணும்னு ஆசைப்பட்டதுனால இப்போது செவி என்ன பண்ணுறது அப்படின்னா, எப்படியாவது இந்த ஒரு இல்லை கிரிக்கெட் மேட்ச்சு இல்லை சினிமா ரிலீஸ் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுறா, அதை பார்க்கணும் அப்படின்னு இது பண்ணால், மெய்கொள்ள காண விரும்புவன் கண்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண் விரும்பித்துன்னா உடனே இவன் என்ன பண்ணுறா, நேர பிளாக்லையாவது டிக்கெட் வாங்கிட்டு போகிறான். அதுபோல் இந்த இடத்துல இந்த செவி என்ன பண்ணுறது, எப்படியாவது அவனை பார்த்துடணும் அப்படின்றதுனால கண்களால் காண வருங்கொல் என் ஆசையால் அப்படின்னு சொல்லப்படுறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது கண்ணால் பார்க்கணுன்னு ஆசை, அதை எப்படியானா பார்த்துடணும் அப்படின்னு அவன் சாதாரணமாக வரமாட்டான். இருந்தாலும் நம்முடைய ஆசை அவ்வளோ தூரம் விஞ்சி இருக்குது.
அப்படின்றத காண்பிக்கிறது. ஒன்றும் கண்களால் காண வருங்கோள், நாம் பார்க்குற மாதிரி வந்து அருள் பண்ணுவான் அவன். ஆசிரிதாளுடைய விருப்பத்தை முடிக்கக்கூடியவன் அப்படின்ற அர்த்தம். இன்னொன்று ஆசையால், யார் அது? மண் கொண்ட வாமனன் ஏற மகிழ்ந்து செல். மண் கொண்ட வாமனன் இருக்கானே, வாமன அவதாரம் பண்ணினவன், அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், மண்ணை வந்து இறப்பாளனை வாங்கின பின்பும் அவன் வந்து என்ன பண்ணுறான் நமக்கு, அதாவது கதா புனசங்க ரதாங்க கல்பக துவஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமா சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷதி அப்படின்னு திரிவிக்ரம அவதாரத்தில் சொல்லுச்சு. நீ ஏற்கனவே ஒரு தலையை வச்ச, அடியை வச்ச தலையில், மறுபடியும் 2 தலை திருவடியும் எப்போ வைக்க போகிறேன்னு கேட்குறேன். இங்கே என்னன்னா அதே தான், ஆனால் அங்கே திரிவிக்ரமான்னு சொன்னார், ஆனால் இங்கே ஆழ்வார் வாமனனையே சொல்கிறார். வாமனன் இறக்கிற பிறவில் தான் வாமனாக இருந்தான். அப்புறம் அளக்கச்சே அவன் என்ன பண்ணிவிட்டான், ஓங்கி உலகளந்து உத்தமன் ஆகிட்டான், திரிவிக்ரமன் ஆகிட்டான். இப்போவும் வாமனன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அந்த வாமனனுக்கு ஏன் இப்போ வாமனன் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அதாவது உயர்ந்தவனா வளர்ந்துட்டா கூட என்ன, அதாவது இப்போ அம்மாவெல்லாம் இருக்கான்னா டே பையா அப்படின்னு கூப்பிடுவான். அவன் லோகத்துக்கெல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டான்னா கூட அது போல் வச்சுக்கோங்களேன். அதாவது ரொம்ப அந்தரங்காளாக இருக்குவா என்ன பண்ணுவான்னா, சாதாரணப்பட்ட மொத்த பேரும் அவனுடைய இப்போதைய தன்மையை கொண்டு அவனுடைய பெருமையை பேசிட்டு அவனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவனுக்கு உள்ள மரியாதையை கொடுத்துட்டு இருப்பான். ரொம்ப அந்தரங்காளாக இருக்கா என்ன பண்ணுவா, அவனுடைய பேரை சொல்லி கூப்பிடுவா. சின்ன வயசுலேருந்தே ஒரு பேர் எதனா சொல்லியிருப்பா. கிருஷ்ணான்றது கிச்சுன்னு வச்சுப்போம். அது உடனே அந்த கிச்சு வா அப்படின்னு கூட ஆற்றுல சொல்லுவாள். ஆனால் வெளியில் எப்படி சொல்லுவாளோ சொல்ல மாட்டான். அதுபோல் ஆழ்வார் பெருமாள் இடத்துல ரொம்ப ஈடுபாடு, ஆத்ம சமர்ப்பணம் பரநியாசமும் பண்ணிட்டு பெருமாள் அனவரதம் இந்த மாதிரிலாம் நாம் நம்முடைய கரணங்களை கொண்டு பாதிக்கிறோம்னா நாம் பெருமாளுக்கு ரொம்ப அந்தரங்கனாக இருக்கோம்னு அர்த்தம். அன்று நான் பிறந்திலேன், உன்னை பற்றி ஞானம் இல்லை, பிறந்த பின் மறந்திலேன், ஞானம் வந்தாவிட்டு உன்னை மறந்ததே இல்லை. அதனால் என்ன, நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே, நீ நிற்கிறது இருக்கிறது படுத்துக்கிறது எல்லாம் என் நெஞ்சிலே நீ வந்துட்ட. அதுக்கு முன்ன நீ என்ன பண்ண, நின்னது அந்த ஊரகத்தில் போய் நின்ற, பாடகத்தில் போய் உட்கார்ந்துருந்த, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இடம், வெக்காவில் போய் படுத்துட்டேன். எனக்கு இதெல்லாம் ஞானம் பிறக்காத போது நீ ஒவ்வொரு இடத்துல போய் ஒவ்வொரு மாதிரி அலைஞ்ச. எனக்கு ஞானம் வந்தாவிட்டு நான் உன்னை மறக்கவே இல்லை. அதனால் நீ என்ன பண்ணப்பா, எல்லாத்துக்கும் ஒரே இடமா எடுத்து இவனுடைய நெஞ்சுக்கே போயிடும் அப்படின்னு ஆசிரித்தாள் இடத்துல ஆன மாதிரி நாமும் அவனுக்கு அந்தரங்கன் ஆகிடும். நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுலேன்னு பெருமாள் ஒவ்வொன்றத்தை தேடி போயிருந்தான். அது இல்லாத வந்து அதுபோல் நம்ம அந்தரங்கன் ஆகிட்டதுனால இந்த இடத்துல வாமனன்னே சொல்கிறேன். மண் கொண்ட வாமனன் ஏற மகிழ்ந்து செல். அந்த வாமனனாக இருக்கவன் என்ன பண்ணுறான், ஆசிரித்தாளை அனுகிரகிக்கிறதுக்காக புல் மேலே ஏறி வரான், கருடன் மேலே ஏறி வரான். ஏற மகிழ்ந்து செல். அந்த எம்பெருமான் ஆஹா நம்ம பேரில் வாகனமாக இருக்கிறதுனால நம்ம வாகனமாக்கி பெருமாள் ஏறி அழுள்றான் அப்படின்னு அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போது எத்தனையோ செக்ரட்டரிஸ்லாம் இருக்குந்தா கூட, செக்ரட்டரியோ டிரைவரோ காரோ எந்த உத்தியோகத்தை வேணும் வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு அஃபிஷியல் செக்ரட்டரி, அப்புறம் பர்சனல் செக்ரட்டரி அப்படின்னு இருந்தாலும் தன்னுடைய வீட்டு கணக்கெல்லாம் பார்க்கக்கூடிய சர்வதா பர்சனல் செக்ரட்டரியாக இருந்தான்னா
அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரொம்ப சந்தோஷப்படுவான். நமக்கு வந்து எங்கேயோ ஒரு கலெக்டராக இல்லாத செக்ரட்டரியேட்லேயே நாம் இருக்க முடியாகும், அந்த செக்ரட்டரியேட்லேயே வேறு எதனா டிபார்ட்மெண்ட்லாம் பார்க்காத, அதாவது மினிஸ்டருக்கு, சீஃப் மினிஸ்டருக்கு, பிரைம் மினிஸ்டருக்கு நாம் வந்து செக்ரட்டரியாக இருக்கும். அந்த பிரைம் மினிஸ்டருக்கே செக்ரட்டரின்றது கூட பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கும். அவனுக்கு பர்சனல் செக்ரட்டரின்னு அபிஷேகம் இல்லை. அது மாத்திரம் இல்லாத அவன் வீட்டு கணக்கெல்லாமும் பார்க்கக்கூடிய, அதெல்லாமும் பார்க்கக்கூடிய செக்ரட்டரியாக இருக்கும். அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஆனால் மாதிரி கருத்மானுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக செல்கிறான். ஏன்னா ஆசிரித்தாளை காணணும்னுச்சே நம்ம மேலே ஏறி வரான். அனந்தாழ்வானுக்கு என்ன ஏற்றம் ஆதிசேஷனுக்குன்னா எல்லா கைங்கரியும் அவனுக்கு கிடைக்கிறது. பெருமாள் எந்த எந்த சந்தர்ப்பத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி எந்தெந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவன் வந்து கொடை, பாதுகை, அந்த மாதிரிலாம் பல விதமாக படுக்க அப்படிலாம் ஆறான். பெருமாள் எல்லா போதும் அவனுக்கு இருக்கு. ஆனால் இவனுக்கு வரைச்சே இவனுக்கு என்ன சந்தோஷம்னா ஆசிரித்தாளை காணணும்னு போச்சே வேகமாக போகிறதுக்காக நம்ம உபயோகப்படுத்துகிறார். அதோடு கூட அவன் ஆசிரித்தாளுக்கு அனுகிரகம் பண்ணுறான நேரம் அப்போ நமக்கு அந்த ஆசிரியத்தினுடைய தரிசனம் நமக்கும் கிடைக்கிறது. அந்த ஆசிரியத்தன் சேவை சாய்க்கிற இதில் நம்மையும் வந்து அதில் பங்கு கொண்டு அவனுக்கு அந்த ஆசிரியத்தினுக்கு சந்தோஷப்படுத்துகிறோம், சீக்கிரம் வேலை பண்ணிட்டு போகிறதுனால அப்படின்னு இவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. யாருக்கு? கருத்மானுக்கு. மண் கொண்டவாமனன் ஏற மகிழ்ந்து செல். அது எப்படின்னா பெருமாளுக்கு தானம் கிடைச்ச உடனே குரலாக இருந்தவன் சந்தோஷத்தினால் ஆஹா நமக்கு கிடைச்சிடுத்துன்ற சந்தோஷத்தினால அப்படியே ஓங்கி வளர்றானோ, அந்த சந்தோஷத்தினால்தான் அவன் ஓங்கி வளர்றான். அதை போல் இதுக்கும் மகிழ்ச்சி. அதனால் இந்த இடத்துல வாமனனாருக்கும் ஏறினவன் தான். அது இந்த இடத்துல சொன்னதுக்கு தாத்பரியம், நான் வாமனன் எப்படி மகிழ்ச்சியாக திருவிக்கிரமன் ஆனானோ அதை போல் இந்த கருத்மானுக்கும் அவ்வளோ மகிழ்ச்சி. அப்படி செல்லக்கூடிய கருத்மான் எப்படிப்பட்டவன்? பண்கொண்ட புள்ளின் அந்த கருத்மான் புள்ளின் ஏற மகிழ்ந்து செல் புள்ளின். அந்த புல் எப்படின்னா பண் கொண்ட புள்ளின், அந்த புல் வந்து வேதாத்மா அப்படின்னு வேகேஸ்வரகான் வேதாத்மாவாக இருக்கான். அதனால் சிறகுலாம் வந்து பிரகத்து ரத்தந்தரம் அப்படின்ற சாமங்கள்லாம் இருக்குது. அப்போது அந்த சிறகை பறக்கணும்னா சிறகை அடிச்சுட்டு தானே பறக்கணும். அப்போ அதுலேருந்து அந்த சாமத்வனியெல்லாம் உண்டாருது. அதனால் பண் கொண்ட புள்ளின் அதெல்லாம் என்னத்தை சொல்கிறது? பெருமாளுடைய பெருமையை சொல்கிறது வேதமெல்லாம். அதனால் அந்த சுபகமான திவ்யமான ஸ்ருதியே காது கேட்குறது நமக்கு. பண் கொண்ட புள்ளின் அப்படின்னு. பண் கொண்ட புள்ளின்னா பண்ணுன்னா பாட்டு, சாமகானம். அந்த கானமெல்லாம் இருக்கக்கூடிய சிறகு ஒலி, அந்த சிறகொலி பாவித்து அந்த ஆத்தை நினச்சி அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா பண் கொண்ட புள்ளின்னா அதாவது எம்பெருமான் எழுந்தருளத்துக்கு பாங்காக அந்த கருத்மான் வந்து பண்படுத்தப்பட்டிருக்கு. பெருமாளுக்கு ஆசனத்துக்கு தகுந்தா போலே அதை வந்து இது பண்ணுறோம், பரிஷ்காரமாக பண்ணியிருக்கான். இப்போது ஒருத்தர் வந்து படுத்துக்கிறான்னா ஒரு பெஞ்ச் இருக்குது, கட்டில் இருக்குது, படுத்துக்கணும்னா அதை பரிஷ்காரமாக அதுக்கு மேலே மெத்தை அது இதெல்லாம் போட்டு அதெல்லாம் பரிஷ்காரம் பண்ணலாம். அதை போல் கருத்மான் வாகனத்துக்காகவே பரிஷ்காரம் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். பண் கொண்ட புல் அப்படின்னு புல்லுக்கு அதை சொன்னால் அப்படி சொல்லலாம். பண் கொண்ட புல்லின் சிறகு, புல்லின் சிறகுக்கு அதை விசேஷமாக சொன்னால் பிரகத் ரதந்திரம் அப்படின்ற இந்த ரூபமெல்லாம் இருக்குது. அது பறக்கச்சே அந்த சிறகு அடிச்சதுன்னா சிறகொலி, அந்த சிறகொலியில் அதுதானே வரும் வேதம். பாவித்து அத்தை அப்படியே நினச்சி தின்கொள்ள ஓர்க்கும் கிடந்தன் செவிகளை அதையே திருடமாக கேட்கும்படியா இந்த செவி. அதாவது ஆற்றுல ஒரு விஷயம் வச்சோம், ஒரு யாரோ அதித்தி வந்திருக்கா, கெஸ்ட்டு வந்திருக்கா, விருந்தாளி அப்படின்னா நியூஸ்
போடலாமா அப்படின்னு அவள் கேட்குறான்னு வச்சுப்போம். நல்லா போடலாமே அப்படின்னு நியூஸை போட்டுரும். அந்த நியூஸை பார்த்துட்டே நாமும் அவரும் அவர் எதனா சொல்லுவார், பேசுவார். இந்த நியூஸ்லேயே கமெண்ட் அடித்தாலும் அடிப்பார், இல்லைன்னா அப்படியே அது இத்தர விஷயத்துக்கும் போகும். ஆனால் டிவி அவர் கேட்டு நம்ம போட்டிருக்கிறதுனால வச்சுப்போம். இல்லைன்னா சாதாரணமாக டிவி போட்டாக்கா மரியாதை இல்லாத போயிடும். அதுக்காக சொல்கிறோம், அவர் கேட்டு போட்டிருக்கிறதுனால அந்த டிவி சவுண்டாக தான் வச்சுருப்போம். அதாவது பொதுவாக ஏன்னா அதை விருந்தாளி வந்திருக்காளின்னு அதை சங்கோச்சப்படுத்த மாட்டோம், ஏன்னா அவரே அபேட்சித்ததுனால. அப்படி இருக்குச்சே அவர் எதனா பேசினா இந்த டிவியில் முக்கியமான நியூஸ் ஓடினா கூட அது நமக்கு காது கேட்காது. இவர் சொல்கிறாரு, இந்த சொல்கிறத தான் கேட்டு நாம் பதில் சொல்லி அதை ரசித்து எல்லாம் பண்ணுவோம். எதிராக அந்த டிவி யோசனை இருந்தால் கூட டிவியில் இந்த நியூஸ் சொன்னால் அவர் சொன்னார்னா அது இதோ சொல்கிறானே அப்படின்னு சொன்னால் கூட நமக்கு அவர் சொன்னால் விட்டு தான் அது சொல்கிறான்னு மேலே கேட்டால் உண்டே தவிர, இல்லைன்னா ஒரிஜினலாக அது சொன்னது தெரியாது. காரணம் என்னென்னா இவர் என்ன சொல்கிறான்றது தான் நம்ம. அதுபோல் திருடமாக இதே தின்கொள்ள ஓர்க்கும் கிடந்தென் செவிகளே, அப்படி செவிக்கு கேட்கறது தானே தன்மை. ஆன மாதிரி அந்த தன்மையிலே நிற்கக்கூடியதான செவி, திருடமாக நிற்கக்கூடியதானே அபசப்தம். அதான் மற்ற சப்தங்கள்லாம் கேட்காம, லோகத்தினுடைய சப்தங்கள்லாம் கேட்காம, அதான் வகுத்த விஷய பிராப்த விஷயமாக இருக்கிற எம்பெருமானை பற்றி அந்த புல்லினுடைய சிறைகளேருந்து வர ஒலி தான் என்று கேட்குமே தவிர, லோகத்தில் லௌகிகமாக இருக்கிற சப்தங்கள்லாம் கேட்காது. அதனால் நாம் என்ன பண்ணணும், உத்தர காலத்தில் லௌகிகமான சப்தங்கள்லாம் விட்டு எம்பெருமானுடைய இதுவாகவே. அப்போ லௌகிகமான சப்தங்கள் என்னென்னா நமக்கு தேவையாக இருந்ததுன்னா அதுன்னா அதுவும் எம்பெருமானுடைய ஆராதனத்துக்கு. நாம் வீட்டை ரட்சணம் பண்ணுறது இல்லாமல் எம்பெருமானுடைய ஆராதனத்துக்குன்னு தானே பல காலம் சொல்லியிருக்கோம். வீட்டை ரட்சணம் பண்ணுறதோ, வீட்டில் இருக்கவாளை ரட்சணம் பண்ணுறதோ, கல்யாணம் கார்த்திகள் பண்ணுறதோ எல்லாம் நமக்கு அவன் இட்ட கட்டளையே அந்த ஆராதனத்தை நாம் பண்ணுறோம் அப்படின்னு தானே சொல்கிறோம். அப்போ அதனால் அந்த சப்தங்கள்லாம் அதை பற்றி பேசுகிற சப்தங்கள்லாம் உபன்யாசமாக வேதத்தினுடைய அர்த்தமாக அப்படின்னு கேட்க வேண்டாம், அதுவும் எம்பெருமானுடைய சப்தம்தான். அதனால் உத்தர கிருத்தியத்தில் நாம் அதான் சில பேர் என்ன பண்ணுவோம், காரியமாக இருக்கிறத பற்றி தான் பேசுவாள். காரியமாக இருந்துச்சு கமெண்ட் அடிக்கிறதுலாம் பற்றி இதெல்லாம் அனாவசிய கமெண்ட்லாம் சொல்லிட்டு இருக்காது. காரியம் என்னவோ அந்த காரியம் எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும்னு அதுக்கு உண்டான வார்த்தையை மாத்திரம் சொல்லு அப்படின்னு சொல்லுவாள். அப்படின்னா என்ன அர்த்தம், அதுதான் முக்கியம். அதுபோல் அது அது பகவானுடைய புகழ். பகவானுடைய புகழ்னால் எப்படி, நமக்கு கொடுத்த காரியத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு செவ்வனே நிறைவேற்றுறதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜிலாம் ஒருத்தர் சொல்கிறா அப்படின்னு சொன்னால் அதுதான். அதனால் மற்றதெல்லாம் கேட்காது. தின்கொள்ள ஓர்க்கும் கிடந்தேன் செவிகளே. அதனால் நம்ம உத்தர கிருத்தியத்தை எப்பவுமே எம்பெருமானை பற்றி இது இருக்கிற விஷயத்தை கேட்டுண்டு அது மற்றதெல்லாம் கேட்காத இருக்கணும். அதனால் அப்பிராப்த விஷயமாக இருக்கிற லௌகிக்க பேச்செல்லாம் நம்ம கேட்காம பகவானுடைய சம்பந்தமாக இருக்கிற பேச்சை மாத்திரம்தான் கேட்கும் என்னுடைய காது அப்படின்னு ஆழ்வார் சொன்னால் போல் நாம் உத்தர கிருத்தியத்தை நடத்த வேண்டும். அதனால்தான் இந்த இடத்துல ஸ்ருதி ஹித சகிதை, ஹித சகிதைன்னு ஹிதமாக இருக்கக்கூடியது எதுவோ அதோட கூடினதான ஸ்ருதி அப்படின்னு சொன்னோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடவோபாதீனதிவர்யான் பஜே நிசம் ஸ்ரீரங்கபூர்வஷடதிசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சரமுதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசி